ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஹெல்தியான கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மைதா மாவு வச்சு பரோட்டா செஞ்சுருக்கிறோம். அதோட பன் பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கோதுமை பரோட்டாவை நல்லா சிம்பிள் அண்ட் ஈஸியாக முட்டை சேர்த்தாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கோதுமை பரோட்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசையணும். இப்போ நல்லா கையில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு பிசைகிறத விட இன்னும் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக சேர்த்து பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில், நான் அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஊற விடணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அப்புறமா பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஈக்குவல் போர்ஷனாக பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பரோட்டா கடையில் செய்வாங்க இல்லைங்களா, அது மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டி பாலாக கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லா பால்ஸுமே நல்லா ஷேப் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. கிராக் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும். இப்போது நம்ம பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, ட்ரை மாவு, அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை வச்சு மேலேயும் மறுபடியும் வர மாவு போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். போட்டதுக்கப்புறமா உங்களால் எவ்வளவு நல்லா தின்னாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. வர மாவு லைட்டாக போட்டு நல்லா தின்னாக நல்லா ஒரு மைல்டான ஷீட் மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். இது உள்பக்கம் நமக்கு வரும், அதனால் உள்பக்கம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நல்லா ப்ரஷ்ஷில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக வரமாவு வந்து உள்ளே போடணும். அப்போ தான் உங்களுக்கு லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை லேயர் வந்து பிரியாது. அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு விசிறி பண்ணுவோம் இல்லைங்களா, இப்படி மடித்து பார்த்திங்களா, வீடியோவில் நான் காமிக்கிறேன்ல, இதே மாதிரி மாவு வந்து இப்படி மடிக்கணும். இப்போ கூட நம்ம குட்டீஸுக்கெல்லாம் விசிறி பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா பேப்பரில், அது மாதிரி மடிச்சுக்கோங்க மாவை. அப்போ தான் உங்களுக்கு லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களால் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க. இன்னுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்து அந்த லேயர்ஸ் வந்து பிரியாத மாதிரி இந்த மாதிரி சுற்றி நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணினாலும் ஓகே. அப்படி உங்களால் பண்ண முடியல, கை வச்சு நல்லா அழுத்த முடியல அப்படின்னா நீங்கள் நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற கட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். லைட்டாக வர மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், லேசாக தேய்ங்க, அப்புறம் ரொம்ப சப்பையாக போயிடும். இப்போது தோசைக்கல்ல ஆயில் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம தேய்ச்ச
பரோட்டாவை உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சுற்றிலும் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட வீட் பரோட்டா ரெடி ஆகிடும். மைதா மாவு பரோட்டா வந்து ஹெல்தி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். இப்போ யம்மியான நம்மளோட வீட் பரோட்டா ரெடி. இதோட வந்து பட்டாணி குருமா, பொட்டேட்டோ குருமா, இது மாதிரி நீங்கள் சைவ குருமாலாம் நிறைய நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதையும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான வீட் பரோட்டா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.